ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆயிரத்தம்மன் திருக்கோவில் காவல் தெய்வமான பைரவருக்கு அஷ்டமி மகா சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, பால், திரவியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மாவட்டம் வள்ளியூர் அருகே சிறுமளஞ்சியில் உச்சினி மாகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கோடை விழாவினை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கடந்த ஒரு வாரமாக காப்பு கட்டி விரதமிருந்து தீச்சட்டி கையில் ஏந்தியும் தலையில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி அம்மன் உருவத்துடன் கூடிய முளைப்பாரிகளை சுமந்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக வந்து நேர்ச்சை செலுத்தினர். இதனை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாலாமடை அக்ரஹாரத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஸ்ரீ மங்களாங்குரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. நூற்றாண்டுகள் பழமையான தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் மங்களாம்பிகா சமேத மங்களாங்குரேஸ்வரர் மற்றும் விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி என தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. மேலும் மகான் நீலகண்ட தீட்சிதர் அவர்களது அரிஷ்டானம் அமைந்துள்ளது. திருமண தடை, குழந்தை பாக்கியம் என வேண்டுதல் பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து 41 நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெறுகின்றது. அதன் ஒரு நிகழ்வாக இன்று காலை சுவாமி அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதற்காக திருக்கோவில் முன் மண்டபத்தில் கலசங்கள் வைத்து ஹோமங்கள் நடைபெற்றது. பூர்ணாகதி நடைபெற்றதை தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், அன்னம், விபூதி, சந்தனம் என பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. நிறைவாக கும்ப கலசம் ஆலய பிரதர்ஷனமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி அம்பாளுக்கு மகா அரத்தி நடைபெற்றது. அதேபோல் விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவடிக்கழையில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில். இந்த கோவில் அறுபடை வீடுகளுக்கு இணையான தலமாக உள்ளது. இங்கு நாள்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து சிறப்பு அர்ச்சனைகள் செய்து செல்கின்றனர். பல்வேறு சிறப்புகள் பெற்ற தலமாகவும் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து செல்கின்றனர். சாவு தோஷம் நீக்கக்கூடிய தலமாகவும் உள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவில். சோழ நாட்டில் திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பின்னர் மாயையால் மறைந்திருந்த சூரனின் 2வது குமாரனான இரண்யாசுரனை வதம் செய்து சாபதோஷம் ஏற்பட்ட இத்தலத்தில் உள்ள திருகுராவடி மரத்தின் அருகில் சிவனை பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சாபதோஷம் நீங்க பெற்ற தலமாக திகழ்ந்து வருகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழில் போற்றி புகழப்பட்டுள்ள இக்கோவில் முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே திருத்தலமாகும். இங்கு சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒரே கருவறையில் எழுந்தருளி உள்ளதால் முருகப்பெருமான் சிவஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் திருநாளான மே 20 மாலை இரண்யா சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காலை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முருகப்பெருமான் மாலை தரங்கம்பாடி கடற்கரைக்கு எழுந்தருளினார். முன்னதாக தரங்கம்பாடி மாசலாமணி நாதர் கோவிலில் இருந்து ஞானாம்பிகை அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கடற்கரையில் மீன் வடிவில் இருந்து இரண்யாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை செயல் அலுவலர் பிரேம்குமார், ஆய்வாளர் பத்ரி நாராயணன், பரம்பரை அரங்காவலர் ஜெயராமன்,
கோவில் குருக்கள் நந்தகுமார், ராஜேஷ் மற்றும் தரங்கம்பாடி தலைமை மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியில் மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் சீர்வரிசை வழங்கப்பட்டு சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் காத்திருந்து சிறப்பு அர்ச்சனைகள் செய்தனர். ராட்சச மீன் வடிவில் இரண்யாசுரன் காண்போரை வியக்க வைத்தது. பின்னர் முருகன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளிக்க சம்ஹாரம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் சாத்துக்குடல் மேல்பாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வேளா வீரநாத் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வாசசாந்தி, பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கிய விழாவில் தொடர்ந்து கடஸ்தாபனம், யாகசாலை பூஜை, கும்ப அலங்காரம், பூர்ணாகதி, தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று பூர்ணாகதி ஹோமம் மேற்கொள்ளப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் கோவிலின் உச்சியில் உள்ள கோபுரத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இந்த வேளா வீரனார் அப்படின்னு இந்த திருக்கோயிலை சொல்லுகிற பொழுதே வேளாண்மை செய்து வாழ்ந்தவர்கள், அதனாலே வேளா வீரனார். அடுத்து வேளாகுளத்தினுடைய வடகரையிலே எழுந்தருளி மக்களுக்கு அருளாசி வழங்குகிற காரணத்தாலும் வேளா வீரனார். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசிலிருந்தே இந்த கோயில் இங்கே அமைந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இங்கே ஒரு 4-5 தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் என்னுடைய தலைமுறையில் இந்த திருக்கோயிலுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நான் அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பணியை இங்கே விட்டு சென்றிருக்கிறேன். அந்த பணி சிறப்பாக மென்மேலும் என்னுடைய அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் ஆசையும். அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வந்திருந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. வணக்கம்.